இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் கொண்டு போவோம். இந்த நாட்கள் கர்த்தருடைய பாடுகளை குறித்ததான காரியங்களை நாம் அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிறாங்க பல சபைகளில். அதை குறித்து நாமும் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம். அல்லேலூயா. சிலுவை என்றாலே என்னது? பாடுதான். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ பலனாய் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அல்லேலூயா 8வது வசனத்தை வாசிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சரீர முயற்சி அது பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இருக்கு. வாக்கிங் போகிறாங்க, அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அல்லேலூயா. சில காரியங்களை செய்கிறார்கள், அது பிரயோஜனம் இருக்குது. அது ஆனால் என்ன பிரயோஜனம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அற்ப பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. கொஞ்சம் பிரயோஜனம் அதில் கிடைக்கிது. ஆனால் பின்பகுதியில் பார்க்கின்றோம், தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எது? தேவ பக்தி. அல்லேலூயா. எதற்கு பிரயோஜனம் உள்ளது? இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும். பின்வரும் ஜீவன்னா எதை குறித்து? பரலோக வாழ்வு, நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு பக்தி குறைந்து கொண்டு இருக்கின்றது. அல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனிடத்திலே பக்தியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பக்தி என்று வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் தேவனிடத்தில் பக்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் சத்தமாக அல்லையா சொல்லலாமா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர், துன்பம், துயரம், நெருக்கம், கஷ்டம்னு நான் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், பாஸ்டர் ஆசீர்வதிச்சு ஓஹோ உன்னை ஆண்டவர் பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவீங்கிட்டு வந்தா, இங்கேயும் வந்தா நீ துன்பப்படுவேன்னு சொல்கிறீங்களே. சத்தியம் அப்படிதான் போதிக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரும்ப வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கு பக்தியா தேவ பக்தியா நான் வாழணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பார்க்கின்றோம், நம்முடைய ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாக வழிநடத்தினாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கின்றோம், நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மத்தேயு சுவிசேஷத்திலே 10வது அதிகாரம் 16 முதல் 23 வரை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 10, ஆடுகளை ஓநாயிலுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் பார்க்கின்றோம். ஆடுகளை
இங்கே பார்க்கின்றோம் என்ன சொல்றாருன்னா, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன செய்கிறேன். அப்போ பார்க்கணும், தொடர்ந்து சொல்றாரு, சர்ப்பங்களைப் போல நீங்கள் எப்படி இருக்கணும், வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமா என்ன செய்யுங்க இருங்கள் சொல்லிட்டு, மனுஷரை குறித்து எப்படியா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் செப ஆலயங்களில் உங்களை என்ன செய்வாங்களாம், வாரினாலே அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் என்று. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கின்றோம், நீங்கள் பார்க்கின்றோம் 21வது வசனத்தில், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்கள் என்ன செய்வார்கள், கொலை செய்வார்கள். என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன செய்யப்படுவீர்கள். உங்களை பகைக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்களா, உங்களை நேசிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்களா? சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் சத்தியத்தின்படி நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய இந்த வசனத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஏனென்றால் நானும் நீங்களும் தெய்வ பக்தியாய் நடக்க நம்ம தீர்மானித்திருக்கிறோம், நடக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நானும் நீங்களும் துன்பப்படுவது உண்மை. அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து இதே மத்தேயு 24வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 24. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இங்கு பார்க்கின்றோம், சில பிரச்சனைகள் வந்த உடனே சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, பின்வாங்கிடுறாங்க. இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படும் போது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்கள். அப்படின்னா நான் தப்பிச்சா போதும், நீ என்ன செய்ய மாட்டிக்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பார்க்கின்றோம், தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் பார்க்கின்றோம், ஒரு வசனத்தை நமக்கு தைரியப்படுத்தும்படியாய் நீங்க எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை. யோவான் சுவிசேஷம் 15. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னதான ஒரு காரியம் நீங்கள் 20வது வசனத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் என்ன செய்யும், உங்களையும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னங்க ஃபர்ஸ்ட்? அல்லேலூயா. இயேசுவை துன்பப்படுத்தினாங்களா இல்லையா? துன்பப்படுத்தினாங்க. அல்லேலூயா. சொல்லனா துயரத்துக்குள்ள அவர் இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், வரும் நாட்களில் நடக்கும், கடைசி நாட்களில் நடக்கும். தேவனுடைய குமாரனாகிய என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் என்ன செய்வார்கள், துன்பப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்க்கின்றோம், மிகுந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றினின்றும் அல்லேலூயா ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் 138வது சங்கீதம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 138வது சங்கீதம் 7வது வசனம்.
நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இங்கு பார்க்கின்றோம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை என்ன செய்கிறவர்? உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. எனவே துன்பங்கள் பாடுகளை கண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கின்றோம், நமக்கு மாடல் இயேசுதான். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அல்லேலூயா, நம் அவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லேலூயா. பார்க்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக பல்வேறு காரியங்கள் இருந்துச்சு. அப்படியாய் வழிநடத்தப்பட்டதுனால தான் அவர் சொல்றாரு, உங்களுக்கும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உத்தரத்தை குறித்து இன்னைக்கு நம்ம சொல்றோம், பெரிதான கஷ்டம், பாடுகள், பிரச்சனையில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அதை குறித்து சொல்லும்போது லேசான உபத்திரவம் என்று சொல்றாரு. நீங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 4:17. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இங்கு பார்க்கின்றோம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரத்தில்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்ன? லேசான நம்முடைய உபத்திரவம் எதை கொண்டு வருதான்? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது என்ன செய்கின்றது? அப்ப நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றதான்னு நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த என்ன உபத்திரவம்? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு வந்த பிரச்சனை மாதிரி வேற யாருக்கும் வரலை. இதில் இடையில யாரையும் கொண்டு வந்து நிறுத்திக்குவோம்னா யோபுவை கொண்டு வந்துடுவோம். அல்லேலூயா. யோபு இருந்தாருன்னா நம்மளை நல்ல 4 கல்வி கேட்டுட்டு போயிடுவார். ஏப்பா நீ இதை இழந்தையா, அதை இழந்தையா, என்னையே சொல்லிட்டு இருக்கியப்பா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம். அப்படியானால் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. ஒன்று நம்ம இன்னும் நான் நினைத்து பார்த்தோம்னா அடிக்கடி நான் நினச்சி பார்க்குறது உண்டு. அப்போஸ்தலர் காலத்தில் பட்ட பாடுகள், எவ்வளவோ பாடுகளை யார்? அப்போஸ்தலர்கள் பட்டாங்க. சபை பாடுகளுக்குள்ளாக போச்சு. அல்லேலூயா. நெருக்கங்கள் வழியாக வழிநடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிதா சொல்லும்படியான பாடுகள், உபத்திரவங்கள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பார்க்கின்றோம், பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே எதற்கென்றால், என் நாமத்தின் நிமித்தம் நீ எதுக்காக அநேக பாடுகளை, துன்பங்களை அனுபவிக்கணும்னு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தெரிந்து கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. அல்லேலூயா. ஊழியத்துக்கு அப்பதான் என்டர் ஆகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் பவுல் அப்பதான் என்ன செய்கிறாரு? ஊழியத்தில் உள்ள நுழைகிறாரு. நுழையும் போது என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இதை கேட்டா ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கும்? இப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள், பாடுகள் எதுவா
இருந்தாலும் கர்த்தரை நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், பவுலுடைய காரியம். இப்போ 28 to 30 வாசிங்க, இதே அதிகாரத்தில் 28 முதல் 30 வரை. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வருத்தமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இங்க பார்க்கின்றோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரே ஒரு கூட்டம் பவுலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். யார? பவுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா துரத்தி விடப்படுறாங்க. நீங்க 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடைபதிகளில் 13வது அதிகாரம் 49 51 வரைக்கும் வாசிங்களே. 13வது அதிகாரம். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். போதும். இங்க பார்க்கின்ற ஒரு கூட்டத்தை எழுப்பி விட்டுட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து அவங்க எங்க இருக்கக்கூடாது, தங்கள் எல்லைகளை விட்டு புறம்பாக அவர்களை என்ன செய்து விட்டார்களாம்? துரத்தி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இந்த எங்கள் ஏரியாவில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பவுல் 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 நம்மளுக்கு உடனே நம்ம அதிக நிருபங்களை எழுதியிருக்கிறார், பரம தரிசனத்தை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்கள் நடந்துச்சு. அந்த காரியங்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்ததுனால அவர் எப்படிப்பட்டதான பாதையின் வழியாக கடந்து வந்திருக்கிறார்? துன்பத்தின் பாதையை அவர் கடந்து வந்திருக்கின்றார். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. துரத்தி விடப்பட்டாங்க. அவமானம் பிளஸ் கல்லறி, இதை திட்டம் பண்ணினார்கள். நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 6 வசனங்கள் அதை குறித்து. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் 20 யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க கர்த்தரோடு கூட நடக்கும்போது எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. எதிர்ப்புகள், ஏளனங்கள், அவமானங்கள், நிந்தைகள் நீங்கள் சகித்து தான் ஆகணும். வேதத்தில் நம்ம பார்க்கறது மாதிரி இவ்விதமான வெவ்வேறு விதங்களை சகித்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்களேன். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றி புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஓடி போய் ஒளிஞ்சுக்கல. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? ஊழியத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கங்க. கிராம ஊழியத்துக்கு வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களை எதிர்க்கிறாங்களா? வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு கற்றுத்தந்த சத்தியம் அதுதான். ஒரு கிராமத்தில் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய, அடுத்த கிராமத்துக்கு போ. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறாரு, உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி விட்டு போ. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய காரியம். நியாய தீர்ப்பின் நாளில் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், எல்லா சூழ்நிலைகள் வழியாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்றதை குறித்து பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பார்க்கின்றது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துறீங்கன்னா நமக்கு நன்கு தெரிந்ததான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை
பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இங்க பார்க்கின்றோம் பவுலும் சீலாவும் நமக்கு நல்ல தெரிந்ததான ஒரு பகுதி. இங்க பார்க்கின்றோம், இங்க என்ன உத்தரவுன்னா, அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எத்தனை பேர் நீங்கள் அடி வாங்கியிருக்கிறீங்க? அல்லேலூயா. பார்க்கிற ஒன்று, அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம அவருடைய நாமத்திற்காக என்ன செய்யலை, பாடுகள் ஒன்றும் அனுபவிக்கல. நம்ம பாடுன்றது நமக்கு வேண்டிய தேவைகள் நமக்கு கிடைக்கலன்னு ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது இல்லையே, அது இல்லையே, இது எனக்கு தரலையே, இது என்னுடைய வேலையில் நடக்கலையே. அல்லேலூயா. ஆனால் அடி வாங்கிட்டு நான் வர்றீங்க, நீங்கள் காலதாமதமாக வர்றீங்கன்னு சொல்லி உங்களை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்னார், நான் அன்போடு வரணுமா பெரம்போடு வரணுமா. அந்த நாட்களில் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, கையை நீட்டு அப்படின்னு கையை நீட்ட விட்டு டல்லு அப்படி தங்க பலனெல்லாம் அப்போ தான் காமிப்பாங்க ஆசிரியர்கள். அந்த நாட்களில் இன்றைக்கி அடிக்க வாயில் திட்டக்கூட முடிய மாட்டேது. அப்படி அடித்தா நீங்கள் வருவீங்களா, கர்த்தரை துதிப்பீங்களா? இவங்க அடி வாங்கிட்டு என்ன செய்கிறாங்களாம், அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கின்றோம் 24வது வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். கால் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ நடுராத்திரினா தெரியுமா உங்களுக்கு என்ன ராத்திரி? நான் நேற்று தினத்தில் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் எடுத்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும், சரியான நேரத்துக்கு வரணும், அதிகாலமே எழுந்து கர்த்தரை துதிக்கணும். ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்துல வந்து இன்னைக்கு எனக்காகவே ஜெப குறிப்பாக இருந்துச்சு அப்படின்னு. அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ என்னது? இன்னைக்கு நடுராத்திரியிலே அப்படின்னு மாத்திரத்தில் நம்ம உற்சாகத்தில் நினைச்சிருவோம். இனிமேல் மிட் நைட் அலாரம் வச்சாது நான் கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். அலாரமும் அடிக்கும், அது இயந்திரம் தானே, அது சரியாக வேலை செய்யும், சரியாக அடிக்கும். அடித்த மாத்திரத்தில் அதை ஒரு அடி நம்ம. அல்லேலூயா. ஆஃப். அப்புறம் என்னது, டீப் ஸ்லீப். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அடியை வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நடு ராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற கைதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகின்றது, கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வருதா, துன்பங்கள் வருதா, துயரங்கள் வருதா, நெருக்கங்கள் வருதா, எப்பயும் காட்டிலும் நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தை பாடி துதியுங்கள். சத்தம் வராது, அல்லேலூயா வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை வெளிப்படணும், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் நடக்கணும், ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் இவங்க அப்படி துதித்ததுனால அங்கே நடந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய முடியாது, பூமி மிகவும் என்ன செஞ்சிச்சு. இப்போ நம்ம பூமி அதிர்ந்ததை எப்படி கேட்குறோம்னா, நியூஸில் நடக்கிறத தான் கேட்குறோம். நம்ம ஜெபம் பண்ணி துதிச்சு என்ன நடக்குது? அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம், உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும். அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், நெருக்கத்தில் நீ கர்த்தரை நோக்கி துதி. அல்லேலூயா. பிரச்சனையின் வேலையில் கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து பிரச்சனையை சொல்கிறாங்களா, எனக்கு இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், நீங்கள் தொடர்ந்து 18வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 18. நீங்கள் பவுலை குறித்து தான் மெயினா. அல்லேலூயா. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது
யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பார்க்கின்றோம், பவுலுக்கு விரோதமாக ஒருமனப்படுறாங்க, அவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசுவை போல தான் நீங்கள் இவனை அகற்று என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரை கொண்டு போய் அவரை விசாரிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்னா, இவனை என்ன செய்யும், அகற்றும் அகற்றும் என்று சொன்னது போல தான். நீங்கள் எடுத்து நீங்கள் வாசியுங்களே. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அந்த பகுதியில் 21வது அதிகாரம் 36வது வசனத்துக்கு வாங்க. 21:36. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதா இருந்தது. பாருங்களே, எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, உக்கிரமாய் கூப்பிடுறாங்க, இவனை என்ன செய்யும், அகற்றும். இப்ப நடந்து அவனை கூட்டிட்டு போக முடியல, எப்படி கொண்டு போக வேண்டியதா இருக்கு, பவுல தூக்கி கொண்டு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நீங்க இதுல 10வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். யாரை குறிச்சு? பவுல் குறிச்சுதான். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை என்ன போனா என்ன பிரச்சனை, கட்டி போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும். அல்லேலூயா. நம்ம பாடுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பாட்டுக்கு தான் நம்மளை பீட் பண்ண முடியாது யாரும். அல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்க நான் பின்னோக்க நான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நான் நல்லா சொல்கிறேன், ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் என்ன மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்ய கடவன்? கீதம் பாட்டு. அது ரொம்ப எளிதாக ஈஸியாக சொல்லுங்களே, எளிதான காரியம். ஆனால் பிரச்சனையின் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ தோத்திரம் வருதா அல்லது நம்முடைய வாயில் ஆத்திரம் வருதான்றது அப்போத்தான் தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பார்க்கின்றோம், தெய்வ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் இதுதான் வழி, நமக்கு நியமிக்கப்பட்டதான வழி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் எங்கே போகணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. என்ன என்ன உபத்திரவம் சொல்லிருக்கு? அநேக உபத்திரவங்கள் வழியாய். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கு, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். ஆனால் நித்திய ஜீவனுக்கு நேராக போகிற வாசல் எப்படித்தான் இருக்கு? இடுக்கமாத்தான் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், பாடுகள் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். அல்லேலூயா. கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ பக்தி ரொம்பவே முக்கியம். அது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எப்படி மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு நானும் நீங்களும் சொல்லணும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தெய்வ பக்தி உள்ளவன் என்று சொல்லணும். யோசேப்பு அப்படி சொன்னாரு. அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்றார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்து பார்க்கின்றோம், மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சி, நான் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்.
இவள் எனக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு நம்ம குடும்பம் தலை தோங்கும்படியாக விரும்புகிறோம், நல்லது தான். வேதத்தில் பார்க்கிறோம், யாத்திராகமத்திலே மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று. அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த தெய்வ பயம், தெய்வ பக்தி இந்த ஜீவனுக்கும் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கும், இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பக்தி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் அவர் இடைப்படுகிறார். தெய்வ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் என்னப்படுவார்கள், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன அழுது என் இருதயத்தை உடைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நான் சிறைக்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு கர்த்தருடைய பாடுகளை குறித்ததான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தவர் அவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 ஆமாண்டவரே, உம்மை பின்பற்றும்படியாய் உம்மாலே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரம கானானை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில் எந்த இன்னல்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் நேரிட்டாலும் நாங்கள் பின்னோக்காமல் ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் ஓடி ஜெயம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஆசையாய் பின்தொடர எங்கள் மேலே அப்படியே கிருபையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரை. வந்து அப்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. அப்படி ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக்கி அனுப்புங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்னும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 வந்த யாவரை கண்டவராக இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை 3 மணிக்கு கிராம ஊழியம் உண்டு. பங்கு பெறுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை மனதில் வைத்து கலந்து கொள்ளுங்கள். ஆமென்.